என்னம்மா சட்னி? இன்னைக்கு வந்து தக்காளி கொத்தமல்லி சட்னி. ஓகே. வந்து தக்காளியும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து எண்ணெய் சுட வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு. இது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் அடுப்பு ஸ்டிக்கில் வச்சு விட்ருங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரு 4-5 வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இப்போ நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். நல்லா வெந்துடணும் எண்ணெயிலே. ஒரு தக்காளி சேர்க்குறோம். நான் வந்து ஒரு 4 தக்காளி பெருசாக நல்லா 4 தக்காளி எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை நான் வந்து இதோட சேர்த்து இப்போ வந்து உப்பு எல்லாத்துக்கும் நம்ம இதிலே சேர்த்துட போகிறோம். மொத்த சட்னிக்குமே உப்பு இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சள், இப்போ சும்மா கொஞ்சமாக ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதில் வந்து தக்காளி வந்து கூழ் மாதிரி நல்லா வெந்துடணுங்க. அதான் பதமே இது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் லைட்டாக தக்காளி பாருங்கள், இப்போ தோலை எடுக்கிற அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா நான் கொத்தமல்லியை வந்து கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். வேறு கூட தூக்கி போடாதீங்க, வேறு கூட நல்லது தான். நான் வேரோட தான் நறுக்கி வச்சுருக்கேன். என் கையால் கரெக்டாக ஒரு புடி அளவுக்கு போட்டு இதையும் நல்லா இதோட வதக்கி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா வதங்கட்டும். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா தோலெல்லாம் மேலே இருக்கிற தோல்லாம் தனித்தனியாக வர அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு சட்னி அரைச்சிடலாம். வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு, அரைச்சிடலாம். புது மிக்சியா? ஆமாம், மிக்சி புதுசு இல்லை, ஜார் தான் புதுசு. மிக்சி ஜார் தான் புதுசு. சின்னது வீணாக போயிடுச்சா? ஓகே ஓகே. அதனால் அப்பா வாங்கிட்டு வந்துருக்காங்க. எப்படி தான் இது பண்ணாலும் மிக்சி ஜார் மட்டும் எப்படி தான் அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகுதுன்னு தெரியல. ஆனால் சுத்தமாக நல்லா கழுவி தான் வைக்கிறோம். உங்களுக்கும் இது மாதிரி தான் மிக்சி ஜார் சீக்கிரம் அடிக்கடி வேஸ்ட் ஆகுதா? கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் மிக்சி வாங்கி 10 வருஷம் ஆகுதுங்க. மிக்சி ஜார் மட்டும் வருஷத்துக்கு 2 வாங்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் நரன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு அதே வானலை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டு இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டு விட்ருங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அசைப்போட்டிட்டா அப்படின்னா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டுட்டு, இந்த மேடம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியாது. இப்போ நம்ம இன்னைக்கு நான் எக்ஸாமில் எழுதணுமா? அப்படியா? இதெல்லாமா வந்துச்சு? வரும். அரைச்ச சட்னி இதில் ஊற்றி விட்ருவோம். விட்டு நல்லா இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நம்ம மிக்சி ஜாரை இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும்.
அதனால் நான் மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றி விட்ருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும் சட்னி. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த சட்னி, இது தண்ணியாக தான் இருக்கணும். இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு சூப்பராக இருக்குங்க இது. இப்படி இருக்கணும் சட்னி.